to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் சுகம் பெறுவதற்காக இன்றைக்கு காத்திருக்கிறீர்களா? இந்த வியாதியால் நெடுங்காலம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த நோய் என்னை அலைக்கழிக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மன உறுதியோடு தேவனை குறை கூறாமல் அவருடைய நாமத்தை காத்து கொள்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர் உங்களை குணமாக்குவார். இயேசுவே நீதியின் சூரியனாய் இருக்கிறார். ஆம், நீதி வரும்போது ஆரோக்கியமும் வருகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீதியையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வர விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் கரங்களில் ஒப்படைத்து, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என் வாழ்க்கையில் ஏதேனும் தவறாக இருந்தால் தயவாய் என்னை மன்னித்து நீதியில் நடப்பதற்கு உதவும் என்று கூறுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் ஆரோக்கியம் காணப்படும். நீங்கள் இழந்தவை எல்லாம் திரும்ப அளிக்கப்படும். பிசாசுகளும் துன்மார்க்கரும் ஒருபோதும் உங்களை தொட முடியாது. ஆகவே நீதிக்கு திரும்புவோம். இரண்டாவதாக, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல நம் வெளிச்சம் எழும்பி நம் சுகழ்வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து நம் நீதி நமக்கு முன்னாலே செல்லும் என்று வேதம் கூறுகிறது. தேவன் நம்மை பரிசுத்தமாக காத்து கொள்வார். இயேசுவின் நீதியின் ஆவி நம்மேல் வரும். ஏழை எளிய மக்களுக்கு நாம் சேவை செய்யும் போது நீதியில் நடப்பதற்கான கிருபையை தேவன் நமக்கு தந்திடுவார். செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறதை சுட்டி காட்டும்படி கர்த்தர் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக ஒரு கொழுத்த கன்றை காண்பிக்கிறார். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடங்கி இருக்கிறவர்கள் கொழுத்த கன்றை போல ஆரோக்கியமும் திடகாத்திரமும் பெறுகிறார்கள். மேலும் உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கியிருக்கிறவர்கள் புறப்பட்டு போகும்போது சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கன்றுகளைப் போல துள்ளி குதித்து செல்லுவார்கள். அதிகாலை ஜெப நேரங்கள் என்பவை கர்த்தரின் கரங்கள் நம்மை அணைக்கிற நேரங்களாய் இருக்கின்றன. அதிகாலையில் ஜெபித்துவிட்டு ஒரு நாளை துவங்கும் போது ஒரு தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் பலனும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த நாளை சந்திப்பதற்கான சத்துவத்தையும் வல்லமையையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்தபோது ஒரு பெரிய செட்டை போல மேக ஸ்தம்பங்கள் அவர்களை மூடியிருந்தது. ஆகவே வனாந்தர வெயிலின் அகோரம் அவர்களுக்கு தெரியவில்லை. பகலில் பறக்கும் அம்புகளாலும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களாலும் அவர்களை தாக்க முடியவில்லை. அவர்கள் காண்டாமிருகத்தை போல பலம் கொண்டார்கள். இஸ்ரவேலிலே பலவீனமானவன் ஒருவனும் இருந்ததில்லை. மோசேயை குறித்து வேதம் கொடுக்கும் சாட்சி என்ன? மோசேக்கு 120 வயதாகியும் அவருடைய கண்கள் மங்கவும் இல்லை, கால்கள் தள்ளாடவும் இல்லை.
முடியவில்லை. பகலிலே தேவனுடைய செட்டைகளாக மேக ஸ்தம்பங்களும், இரவிலே தேவனுடைய செட்டைகளாக அக்கினி ஸ்தம்பங்களும் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தி சென்றன. அவர்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் விளங்கினார்கள். இன்றைய உலகில் பல வாலிபர்கள் பலனற்றும் திடனற்றும் தள்ளாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மாணவ பருவத்திலேயே தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி நோஞ்சான்களாக தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். ஆம், கர்த்தருடைய செட்டைகளுக்கு வெளியே ஆரோக்கியம் இருப்பதில்லை. வெளியே வியாதிகளும் துன்பங்களுமே நடமாடுகின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையும் மாத்திரைகளுமே செட்டைகள். சினிமா நடிகராயிருந்துவிட்டு பின்னர் கர்த்தரண்டை வந்த சகோதரர் ஏவிஎம் ராஜன் அவர்கள் தன்னுடைய சாட்சியிலே ஒரு முறை இவ்வாறு குறிப்பிட்டார். நான் பயங்கரமான நோயினால் தாக்கப்பட்டு நடைப்பிணமாக நடக்கவே முடியாமல் இருந்தேன். மருத்துவர்களால் என்னை குணமாக்க முடியவில்லை. மருத்துவமும் மருந்துகளும் என்னை கைவிட்டன. அப்பொழுதுதான் இயேசுவின் செட்டைகளின் மறைவை குறித்து அறிந்து அவரண்டை ஓடி வந்தேன். கர்த்தரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். இன்றைக்கு கர்த்தருடைய பணியை முழு பலத்தோடு செய்து வருகிறேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். உங்களுடைய நோய்களை நீக்கி ஆரோக்கியம் தந்தருளுவார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறபடியினால் இப்போதே நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். புற்று நோயால் வாடுகிறீர்களா? உயிரை போக்கும் கொடிய வியாதியுடன் போராடி கொண்டிருக்கிறீர்களா? நம்பிக்கை இல்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்களா? தோல் முழுவதும் வேதனையான கட்டிகள் உருவாக்கி இருக்கிறதா? கண்களில் தாங்க முடியாத வலி இருக்கிறதா? நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதிருக்கிறபடியினால் தொடர்ந்து அவரை சேவித்து பாடுகளின் மத்தியிலும் அவருடைய ஊழியத்தை தாங்குகிறபடியினால் இப்போதே தேவனுடைய ஆரோக்கியம் உங்கள் மேல் பிரகாசிக்கும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமையின் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கையுடன் உம்மிடம் வருகிறேன். நீரே நீதியின் சூரியன். உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் உம்முடைய ஆரோக்கியம் வரும். ஆண்டவரே, என்னுடைய வேதனையின் மத்தியிலும் உம்மை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். பாடுகளின் மத்தியிலும் நீரே என் பரிகாரி என்று அறிந்து திட விசுவாசத்துடன் இருக்கிறேன். உம்முடைய தெய்வீக ஒளி என் மேல் பிரகாசித்து என் உடலிலும் மனதிலும் ஆவியிலும் ஆரோக்கியத்தை திரும்ப பண்ணட்டும். ஆண்டவரே, உம்முடைய பலன் என்னை நிறைக்கட்டும். என்னுடைய சாட்சி உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும். உம்முடைய அற்புத சுகமளிக்கும் வல்லமைக்கும் மாறாத இரக்கத்திற்கும் நான் சாட்சியாக நிற்கும்படி செய்யும். நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடியினால் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை என்னில் கிரியை செய்கிறபடியினால் உம்மை துதிக்கிறேன். நீர் நீதியின் சூரியனாய் இருக்கிறீர். என் தவறுகளை எல்லாம் மன்னித்து உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தால் என் வாழ்க்கையை கழுவும். நீதியில் நடக்கவும் உம்மிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு உதவிடும். உம் ஊழியக்காரர்கள் பேரில் கரிசனை காட்டவும் மற்றவர்களிடம் என்னை போல் அக்கறை காட்டவும் எனக்கு கற்றுக் கொடுத்தருளும். நீதியின் ஆவியால் என்னை நிரப்பிடும். என் பெயரையும் ஜீவனையும் பாதுகாத்து கொள்ளும். உம் வெளிச்சம் என் மூலம் பிரகாசிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.